ஆதியாகமம் அதிகாரம் 45. 5 பகுதிகளாக இந்த அதிகாரத்தை நாம் தியானிக்கலாம். 1. யோசேப்பு தன்னை தன் சகோதரருக்கு வெளிப்படுத்தல். 2. ஜீவ ரட்சணை செய்யும்படி அனுப்பப்பட்ட யோசேப்பு. 3. சமீபத்தில் இருப்பதற்கான அழைப்பு. 4. யோசேப்பு தன் ஜனத்தை தன்னிடம் அழைத்து வர வண்டிகளை அனுப்புதல். 5. உயிர்த்த யாக்கோபின் ஆவி. 1. யோசேப்பு தன்னை தன் சகோதரருக்கு வெளிப்படுத்தல். 1 முதல் 5 வரையிலான வசனங்கள் யோசேப்பு தன் சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்தின காரியங்களை உள்ளடக்கியுள்ளது. யூதா பென்யமீனுக்காக மன்றாடி கொண்டிருக்கும் வேளையில் யோசேப்பு காத்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை தன் சகோதரன் தன்னை அடையாளம் கண்டுபிடிக்க கூடும் என. எனினும் யூதா யோசேப்பை அடையாளம் காண இயலவில்லை. இந்த நேரத்தில் இவ்வளவு காரியங்களுக்கு பின்பு யோசேப்பு தன்னை அடக்கி கொண்டிருக்க கூடாமல் தன் சகோதரர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். சகோதரர்களை கிட்ட அழைத்து, நீங்கள் எகிப்துக்கு போகிறவர்களிடத்தில் விற்று போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான் என தன்னை அடையாளப்படுத்துகிறார். 2. ஜீவ ரட்சணை செய்யும்படி அனுப்பப்பட்ட யோசேப்பு. நீங்கள் என்னை விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம் எனவும், ஜீவ ரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார் எனவும் யோசேப்பு குறிப்பிடுகிறார். இது மிகவும் ஆழமான வார்த்தை. இயேசு கிறிஸ்துவும் பிதாவானவரால் இவ்விதமாகவே அனுப்பப்பட்டார். ஜீவ ரட்சணை செய்யும்படிக்கு தேவன் உலகத்திற்கு இயேசுவை அனுப்பினார் என்று நாம் அறிவோம். அவர் கஷ்டப்பாடுகளை சகித்ததும் சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டதும் நம்மை விசனப்படுத்த தேவையில்லை. ஏனெனில் அவர் அதை கடந்து போய் நமக்காக ஜீவ ரட்சணை செய்து மீட்பை சம்பாதித்து வைத்திருக்கிறார். சமீபத்தில் இருக்க அழைப்பு. யோசேப்பு தன் சகோதரரிடத்தில், நீங்கள் சீக்கிரமாய் என் தகப்பனிடத்தில் போய், தேவன் என்னை எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிபதியாக வைத்தார், என்னிடத்தில் வாரும், தாமதிக்க வேண்டாம், சமீபத்தில் இருக்கலாம் என அழைக்கிறார். கோசேன் என்பதன் பொருள் அருகில் வருவது என்பதாகும். யோசேப்பு தன் தகப்பனாரை விட்டு பிரிந்து கிட்டத்தட்ட 22 வருடங்கள் கடந்து போயிற்று. 22 வருடங்களுக்கு பிறகு தன் தகப்பனாரை காண்பதற்காக அவரை தன்னிடம் அழைக்கிறார். இயேசு கிறிஸ்துவானவரும் ஜீவ ரட்சணை செய்து முடித்த பின்னர் பிதாவானவரிடத்திற்கு ஏறி போயிருக்கிறார். அவ்விடத்திற்கு நம் எல்லோரையும் அழைக்க அவர் ஆவலாயிருக்கிறார். 2 வருட பஞ்சம் ஓய்ந்தது எனவும் இனி 5 வருடம் பஞ்சம் இருக்கும் எனவும் இந்த பஞ்ச காலத்தில் யோசேப்பு அவர்களை பராமரிப்பதாகவும் உறுதியளிக்கிறார். 4. யோசேப்பு தன் ஜனத்தை தன்னிடம் அழைத்து வர வண்டிகளை அனுப்புதல். பரிசுத்த ஆவியானவரும் நம்மை அவரிடமாக எடுத்துக்கொள்வதற்கு அந்த பயணத்தில் வழித்துணையாக பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். தன் ஜனத்தாரை, தன் தகப்பனாரை, தன் ஜனங்களை தன்னிடம் சேர்ப்பதற்காக வண்டிகளையும் பல உச்சிதங்களையும் கொடுத்து அனுப்பின யோசேப்பை போல இயேசு கிறிஸ்துவானவரும் பஞ்சத்தில் உயிரோடே காக்கப்பட அவருடைய மீட்புக்குள் பங்கு பெற்று பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள வழித்துணையாய் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்திருக்கிறார். 5. உயிர்த்த யாக்கோபின் ஆவி. யோசேப்பு இன்னும் உயிரோடிருப்பதை யாக்கோபு கேட்டதும் அவருடைய ஆவி உயிர்த்தது என எழுதப்பட்டிருக்கிறது. நமக்காக மரணத்தை எதிர்கொண்ட இயேசு மரணத்தை வெற்றியாய் விழுங்கி உயிருடன் இன்றும் ஜீவிக்கிறவராயிருக்கிறார். பல வேளைகளில் சூழ்நிலைகள் கிறிஸ்துவானவர் இன்னும் நம்மை விட்டு பிரிந்திருப்பதாக நம்மை உணரச் செய்கிறது. ஆனால் இம்மானுவேலராய் உயிரோடு இருக்கிறவராய் அவர் இன்றும் நம்முடைய சூழ்நிலைகளில் பயணிக்கிறவராய் இருக்கிறார் என்பது உண்மை. அதை நாம் உணர்ந்து கொள்ளும்போது நம்முடைய ஆவி உயிர்த்து அவரோடுடனான தொடர்பில் இன்னும் ஐக்கியப்படும். ஜெபிப்போமா. அன்பின் பிதாவே, நீர் எங்களுக்கு கற்றுத்தந்த பாடங்களுக்காக உமக்கு நன்றி சுவாமி. யோசேப்பு எல்லாவற்றிலும்
அப்பா, நேர்மறையான எண்ணம் கொண்டிருந்து ஜீவ ரட்சனை செய்யும்படி தேவன் என்னை இவ்விடம் அனுப்பினார் என்றும், இந்த உயர்வு தேவனால் எனக்கு வந்தது என்றும் உம்மை கனப்படுத்தினது போல சுவாமி, உயர்வு எங்களிடத்தில் வரும்போது நான் கஷ்டப்பட்டு இந்த இடத்திற்கு வந்தேன் என்பது என்னுடைய வாயில் ஒருபோதும் வராதவாறு சுவாமி, தேவன் என்னை அனுப்பினார், மற்றவர்களுக்கு உதவியாய் இருப்பதற்கு தேவன் என்னை உயர்த்தினார் என்கிற காரியங்கள் மாத்திரம் எங்களுடைய நாவில் பிறக்க எங்களுக்கு கிருபை செய்யும் சுவாமி. ஆமென். தகப்பனே, தேவன் எங்களை உயர்த்தி இருக்கும்போது எங்களுடைய சகோதரரையும் மற்ற ஜனங்களையும் நாங்கள் நினைத்து ஜீவரட்சணை செய்கிறவர்களாய் இருக்க எங்களுக்கு அருள் புரியும். எல்லா துதிகன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென்.